காற்றில் கரைந்து போன காந்த குரல் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு பாடலை பாடி பல யுகங்களாக 70 தொடங்கி 90s கிட்ஸ் வரைக்கும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த லெஜண்ட். தமிழ்நாடா கேரளாவா என்று குழம்பி போகும் அளவுக்கு தமிழை அழகாக உச்சரிக்கும் தலை சிறந்த பாடகர். தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த பாடகர்கள் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு பாடகரை நாம் என்றென்றும் மறக்கவே மாட்டோம். ஆம், அவர்தான் ஜெயச்சந்திரன். பல பேரும் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்றே நினைத்திருக்கின்றனர். ஆனால் இவர் ஒரு மலையாளி. 1944ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி கேரளாவில் உள்ள பளியத்து ஜெயச்சந்திர கூட்டன் என்கிற பெயரோடு பிறந்தார். திரைத்துறைக்கு வந்த பின்னரே இவருடைய பெயர் ஜெயச்சந்திரன் என்று மாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முதலில் மிருதங்கம் வாசித்த ஒரு கலைஞராக இருந்து பின்னர் தான் சினிமாவுக்குள் அறிமுகமாகியுள்ளார். MS விஸ்வநாதன் அவர்கள் தான் இவரை அறிமுகப்படுத்தினார். இதையடுத்து 3 முடிச்சு படத்தில் வந்த வசந்த கால நதிகளிலே மற்றும் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் இவர் பாடிய பாடலும் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது. இதுபோக விஜயகாந்தின் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு பாடலை பாடி இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 70 தொடங்கி 90s கிட்ஸ் வரைக்கும் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பாடகராகவும் இருக்கிறார். இந்த ஒரு நிலையில் கேரளாவில் திடீரென்று இவர் மயக்கமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். தமிழ் சினிமா மட்டுமின்றி தென்னிந்திய சினிமாவுக்கே இவர் சென்று விட்டார் என்று அனைவரும் தங்களது வேதனைகளை பகிர்ந்து வருகின்றனர். டிஆர் வாணியிலே நான் சொல்லிடுறேன். நான் போற நடையில வருது ஒரு தடை. அந்த தடைக்காக கிடைக்கக்கூடிய விடை எந்த கிடைக்காத ஒரு இடம் கடை, கிடைக்கக்கூடிய இடம் எனக்குள்ள இருக்கிற உள்ளாடை. அது அண்டர்வேர் கிடையாது. நான் போட்டிருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ், பின்னாடி இருக்கிற என் குழந்தைங்களோட படை, என் ரசிகர்களோட படை. நீங்க என்ன தடை போட்டாலும் நேர்மையான தடைனா நான் நேர்மையா இருப்பேன். நீங்க போடுற தடை தவறான தடைனா நான் ஒன்னும் செயல்பட தேவையே இல்லை. அவர் இருக்காரு, பின்னாடி இருக்கிற நல்ல மனசுகள் இருக்காங்க. கண்டிப்பா நல்லது பண்றோன்ற நம்பிக்கையில தான். அதுதான் நான் சொல்றேன். இந்த தடைகள் எனக்கு பழகிடுச்சு. பட் அதை தாண்டி ஒரு படம் வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு 100 கோடி வசூல் ஆகுது அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிறது நாங்க சொல்ல, எல்லாரும் சொல்லி சேகரிச்சு எங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷால் சார் இப்படி விழுந்துட்டாரு, பின்னாடி வருதர் தெரியாது, ஃப்ரண்ட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஜஸ்ட் ரொம்ப 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 மைன்யூட் கேப்ல சூர்யா சாரும் விஷால் சாரும் எஸ்கேப் ஆனாங்க. அது அப்படி கிராஸ் ஆகி எங்க வருதுன்னா எங்களை நோக்கி வந்துச்சு. நானு ப்ரொடியூசர் அவங்க எல்லாம் மானிட்டர் போட்டு உட்காந்துருக்கோம். என்னன்னா இது லாரி மானிட்டர் என்னன்னா இங்கே வருதுன்னு அந்த ஒரு லாரி, இந்த குறிப்பிட்ட சீக்வன்ஸ்க்காகவே டிசைன் பண்ண ஒரு லாரி. அது ஆக்சுவலா மெட்டல்ல பண்ண ஒரு லாரி. அது இடிச்சுட்டு ஒரு இடத்துல நிக்க வேண்டியது, அது நிக்கல. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் தான். ஸ்பாட்ல அதை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்கோம் இல்ல, பட் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமான இன்சிடென்ட். இருக்கிற 300 ஜூனியர்ஸ் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, சைட் கேரக்டர்ஸ். யாருக்குமே ஒன்றும் ஆகலன்றது அது காடோட பிளெஸிங் தான். அது ஆக்சுவலா ஒரு இடத்துல நின்றுச்சு. அதான் சொல்றேன், இப்ப பேசும்போது பயங்கர ஃபன்னா பேசிட்டு இருக்கோம். ஸ்பாட்ல டெய்லி ஷூட் பண்ணும்போது லாரி நம்ம கோட்டை தாண்டி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். பட் அப்ப நடந்தது அல்லு வேற லெவல் அல்ல ஆயிடுச்சு.